சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஸ்ரீ ராணி ரத்னா டாம் அண்ட் ஜெர்ரி மாண்டிச்சேரி பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா. சேலம் குகை லைன் ரோடு ராணி ரத்னா அண்ட் டாம் அண்ட் ஜெர்ரி மாண்டிச்சேரி பள்ளியில் எண்ணெய் இல்லாமலும் அடுப்பில்லாமலும் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு உணவு திருவிழாவுடன் சமையல் போட்டியும் நடைபெற்றது. ஆர்வமுடன் பங்கேற்ற மாணவியர்கள் நவதானிய லட்டு, பொரி, கடலை பர்பி, நவதானிய சாலட், கேரட் பீட்ரூட் லட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, ஃப்ரூட் சாலட், இளநீர் பாயாசம் என 500க்கும் மேற்பட்ட உணவு பண்டங்களை செய்து அசத்தினர். இதில் 90களில் குழந்தைகளுக்கு பிடித்த உணவு தின்பண்டங்கள் இப்பொழுது நினைவுக்கு கொண்டு வரும் வகையில் அனைத்தையும் கொண்டு வந்திருந்தனர். பள்ளி மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு நாள் உணவகமாக பல தின்பண்டங்களை விற்றும் வியாபார ரீதியாக பயிற்சிகளும் வழங்கப்பட்டது. ஆர்வமுடன் பெற்றோர்கள் மாணவிகள் வாங்கினர். மேலும் பெற்றோர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களுக்கும் சமையல் போட்டி நடைபெற்றது. மீன், முட்டை இட்லி, சேலம் ஸ்பெஷல் மட்டன் கறி குழம்பு, சிக்கன், மீன் வறுவல், ராகி கூழ், நீர்மோர், லெமன் ஜூஸ், மணத்தக்காளி கீரை, கழனி, முட்டை அடை, கஞ்சி சாதம், இஞ்சி துவையல், பப்பாளி பாயாசம், கிராமத்து விருந்து கூட்டு பொரியல், பாயாசம், அப்பளம், வடை, பருப்பு குழம்பு, வெற்றிலை பாக்கு வைத்து வாழை இலையில் உணவு பரிமாறியும் ஆரோக்கியம் தரும் உணவு வகைகளை சமைத்து அசத்தினர். இந்நிகழ்வின் நடுவராக சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாணவர் KR சஞ்சய், நோபல் உலக சாதனை புத்தகத்தின் இயக்குனர் சேவரத்னா, முனைவர் ஹேமலதா, தொழிலதிபர் பாலநரசு சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கமும் கேடயமும் வழங்கி பாராட்டினார். சஞ்சய் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளாளர் பிரியா, பிரவீனா மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு ஃபுட் மெனு வச்சிருக்கோம். நானுக்கு 90s கிட்ஸ் வச்சிருக்கேன். 90s கிட் இது புளிப்பு மிட்டாய், மேங்கோ பார், மேங்கோ ஜூஸ், ஆரஞ்சு சாக்லேட், மேங்கோ ஜூஸ், கல்போனா, சக்கரை மிட்டாய், பென்சில் சாக்லேட் மிட்டாய், choco stick, mango chocolate, mango bar, jelly and cigarette mithai, mummy daddy, chalk pop, homemade biscuits, pineapple, sweet corn, sundal. These are healthy foods. கடல் பாசி செஞ்சது. இது ராகி கடலைபருப்பு, தேன் மிட்டாய், கேரட், பீட்ரூட், ஆனியன், கேரட். எங்கள் ஸ்கூல்ல ஃபுட் மெனு நடந்திருக்கு. என்கிட்ட வறுக்கி, ஏலக்காய் பர்ஃபி, சென்டர் ஃபிஷ் சாக்லேட், சால்ட் பிஸ்கட், தட்டோட செட்டெல்லாம் போட்டு தருவோம். எங்க ஸ்கூல்ல ஃபுட் மேனியம் நடக்குது. எங்க ஸ்கூல்ல ஃபுட் மேனியம் நடக்கும். அந்த சாலை நாங்க எல்லாம் பண்ணிருக்கோம். சால்ட் பிஸ்கெட், கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை, சால்ட் பிஸ்கெட், தேன் மிட்டாய், இஞ்சி மரப்பா, எலந்த வடை, வாட்டர் கேன், பொய் உருண்டை, போர்பன் பிஸ்கெட், குட்டை பிஸ்கெட், லாம்போ முட்டை. ஃபைனஸ் குக்கிங்ல கேரட் லட்டும் நெய் ஆப்பிள் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். வெஜ் செய்ய போறோம்.
ஃபைல்ஸ் குக்கிங்ல ஃப்ரூட் சைலட் செய்வோம். ஃப்ரூட் சலாட் செய்வோம். ஃப்ரூட் சலாட் செய்வோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, கேரட் லட்டு, கோகனட் லட்டு, பாயசம். உனக்கு பிடிச்ச பீட்ரூட் வடை. My name is Shammagasri. Tom and Jerry School Food Mania. பொட்டுக்கடலை உருண்டை, கடல உருண்டை, ஏலக்காய் உருண்டை, தேச்சப்பழம் உருண்டை, கேரட் உருண்டை, மாங்காய் மிளகாத்தூள் போட்டோம், பனானா சாலட், டெசர்ட், பொரிக்கடலை, வெள்ளரிக்காய், கேரட் சாலட், கேரட் லட்டு. ஹனி. My name is Dadashri. Kolikata, bun, carrot, beetroot. Sandwich. Stick fruits.
அம்மா பொட்டி போட்டாங்களா அப்ப நீ ஹாய், நான் சஞ்சய், சயின்ஸ் அப்பார்ட்மெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட். இன்னைக்கு என்ன எங்கே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா டாம் அண்ட் ஜெர்ரி மாண்டெசரி ஸ்கூலுக்கு. எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நோ ஆயில் குக்கிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ டேஸ்டிங்க்கு வந்திருக்கேன். இன்னைக்கு கிட்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் பண்ண டேஸ்டிங் வாயெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இனிமேட் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஒன்று பண்ணியிருந்தாங்க, குட்டி பிள்ளையார் டொமேட்டோலையே, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் 2-3 டிஷ்ஷஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ தான் டேஸ்ட் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் போய் டேஸ்ட் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிற ராணி ரத்னா மாண்டெசரி ஸ்கூல்ல நின்றுட்டு இருக்கோம். டாம் அண்ட் ஜெர்ரி மாண்டெசரி ஸ்கூல். இங்க பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி நிறைய குக்கிங் காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டால் மோட்டிவேட் ஆன்சர் ஃபண்ட் ரைசிங் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸா கொடுத்திருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா குழந்தைங்க நோ ஆயில் நோ பாயில் அந்த டைட்டில்ல நிறைய வித்தியாசமான ஃபுட்டோட கார்னிஷ் அந்த டெக்கரேஷன்ஸ் ஐட்டத்தோட அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பேரண்ட்ஸோட கிட்ஸும் சேர்ந்து நான் இவ்வளவு மணி நேரம் எடுத்து செஞ்சேன், காலையில 4 மணிக்கு அம்மா கூட நானும் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா சொல்லக்குள்ள கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஐட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிட்டுமே 10 ஐட்டத்துல இருந்து 15 ஐட்டம் வரைக்குமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இருக்காங்க. மேக்சிமம் அவங்க யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா கேரட் அண்ட் தென் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதோட இந்த பொரி நம்ம அவல் இதெல்லாம் மேக்சிமம் யூஸ் பண்ணி பாயாசங்கள் பண்றது, அதோட பர்ஃபி ரெடி பண்றது, ஒரு சலாடு, அதையும் தாண்டி ஒரு பண்ணி இருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இங்க நம்மளால பார்க்க முடியுது. அதோட இளநீர்ல பாயாசம், தேங்காய் பால்ல இருந்து பாயாசம் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியாவும் இருக்கு. அந்த குழந்தைங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதமுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது மட்டும் இல்லாம அவங்க மேல குழந்தைங்களுக்கு கிட்ஸ் ஜோன்ஸ், அதாவது பேரண்டோட ஒரு நாள் அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத ஹைலைட் பண்றதுக்கு நிறைய கிட்ஸ் ஜோன்ஸும் மேல அவைலபிள் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க மட்டும் சமைச்சா பத்தாது, பேரண்ட்டும் வீட்டுல எப்படி சமைக்கிறாங்க, அதனால குழந்தைங்க எப்படி அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கிறதையும் ஹைலைட் பண்ண அவங்க மேல பேரண்ட்டுக்கும் நிறைய டிஷஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னோவேட்டிவான விஷயங்களை நம்மளுடைய டாம் அண்ட் ஜெர்ரி மாண்டெசரி ஸ்கூல் அந்த ராணி ரத்னா ஹை ஸ்கூல் நமக்கு இது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஜூரியா பார்ட்டிசிபேட் பண்றதுல ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். டாம் அண்ட் ஜெர்ரி ஸ்கூல் ராணி ரத்னா ஸ்கூல் இன்னைக்கு ஃபுட் மெனு 25th நடக்க போகுது ப்ரோக்ராம். அதில் நாங்கள் நான்வெஜ் ஐட்டம்ஸ் செஞ்சுருக்கேன். நானும் என் பாப்பாவும் செஞ்சேன் ஹெல்ப்போட. இது கார்னிஷ் செஞ்சுருக்கேன். இது ஆர்கானிக் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு, சேலம் ஸ்பெஷல், சேலம் ஸ்டைல். இது எம்மி டம்மி ஃபிஷ் குழம்பு, இது சேலம் ஸ்டைல் தான். இது எங்கள் ஹோம்லேயே ஆர்கானிக் மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணுது. கொத்தமல்லி, இந்த தேங்காய், பூண்டு, ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டெல்லாம் போட்டு மசாலா இது இரும்பு வடசட்டில் ஐயம் செஞ்சு இதில் வீட்டிலே ஓனா ஆர்கானிக் மசாலா ரெடி பண்ணி மசாலா ஆட்டி செஞ்சது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஹோம்மேட் மசாலாஸ் தான் செஞ்சால் இன்னும் எங்களோட அயன் கேல்சியம் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இரும்பு வடசட்டி செஞ்சது.
ராகி இனிப்பு பணியாரம். அதில் வந்து இப்போ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டு, நாட்டு சர்க்கரை இது போட்டு செஞ்சுருக்கோம். இது வந்து தோசை, ராகி தோசை, கேரட், ஆனியன், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸு, அப்புறம் கோரியண்டர் லீவ்ஸ் போட்டு அடை மாதிரி தோசைக்கல்ல போட்டு நெய் ஊற்றி ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வந்து தக்காளி சட்னி, இது வந்து கொத்தமல்லி சட்னி. அதுல வந்து நம்ம உப்பு, ஊறுகாய், அப்புறம் ஸ்வீட்டு, கோவக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல் வச்சிருக்கேன். அது இல்லாமல் அப்பளம், அப்புறம் சாப்பாடு, ரசம், மோர், சுண்டல் வச்சிருக்கேன். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு பீடா கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக நான் வெத்தலை பாக்கா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வாழைப்பழம் சார். சார் மொத்தம் வந்து 11 கேம் இருக்கு. 11 கேம்ல இது பேப்பர் வித் பிரிட்ஜ். இது எப்படின்னா கப்பு வச்சு இப்படி பேப்பர் வச்சு அடுக்கணும். இப்படி அடுக்கணும். 10 கப்ஸ் இப்படி அடுக்கணும். நெக்ஸ்ட் கேம் சார், இது பிரெயின் கேமு. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கை மட்டும் தான் மூவ் பண்ணணும். அது என்ன ஸ்டிக்குன்னா, இப்போ 5+5 வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டிக்கை மட்டும் இப்படி மூவ் பண்ணணும். மூவ் பண்ணால் 5+5 5 ஆகிடும். டிஷ்யூ மூவ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்கேருந்து இப்போ எப்படின்னா, இப்போ இப்படி இருந்து இப்படி வந்து பேப்பரை மூவ் பண்ணும். இப்படி மூவ் பண்ணும். அந்த தண்ணி சிந்தாமல் மூவ் பண்ணும். மூமெண்ட். இது டைம் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே இதில் 1ல் இப்படி 1 பேலன்சிங் பண்ணி 2க்கு கொண்டு வரணும். 3 4 இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் சார். சார் இது என்ன கேம்னா ஜிக்ஸாக் மூவ். இதில் என்னன்னா, இது ஸ்பூனை வந்து வாயில் மவுத்தில் வச்சு இது ஃபுல்லாக இங்கேருந்து மூவ் பண்ணணும் சார். இது ஃபுல்லாக இதுக்குள்ளே விட்டு இது ஃபுல்லாக மூவ் பண்ணி வெளியே கொண்டு வரணும். ஷோவில் என்னன்னா, பலூன் இருக்கு இல்லைங்களா, பலூன் என்ன பண்ணுறோம், ஊதிடுறோம். பலூனை ஊதிட்டு இதை கப்பு வச்சு அடிச்சுட்டு 2 டைம் திரும்ப அடிக்கணும் சார். இந்த கப்பை இப்படி மூவ் பண்ணி வைக்கணும் சார். அப்புறம்னா ஸ்ட்ரா வந்து ப்ளோ பண்ணணும். ப்ளோனா உறிஞ்சு இந்த இருக்க பேப்பரை வந்து இந்த பால்ல கொண்டு வந்து வைக்கணும். 13 பீஸ் வைக்கணும் சார். ஸ்பூன் வித் கோலி. ஸ்பூன்னா என்னது, இந்த கோலி இருக்கிற இந்த கோலியை வந்து அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வரணும் சார். ஓ இப்படி. ஒன் மினிட்குள்ள இது வந்து பிரமிட் மேக் பண்ணும் சார். நெக்ஸ்ட் போலாம். அது மாதிரி அந்த எண்டுக்கு போகணும் சார். மேம் அவ்வளவு தூரம் வைக்கணுங்களா?
வணக்கம். நான் ஸ்ரீ ராணி ரத்னா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அண்ட் டாம் அண்ட் ஜெரி மாண்டசரியோட பிரின்சிபல் பேசுகிறேன். டுடே வி கண்டக்டட் த ஃபுட் ஃபெஸ்ட் ஃபுட் மேனியா 25ன்ற ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணேன். அதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு 4-5 சஜஷன் சொல்லியிருந்தோம். இதில் 4 ஈவெண்ட்டை நாங்கள் பிரிச்சிருந்தோம். 1 ஃபார் ஃபயர்லெஸ் குக்கிங்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கான ப்ரோக்ராமில் நோ ஆயில் நோ பாயில்ன்ற தீமில் பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்க எக்ஸலண்டா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வாஸ் எனாமஸ். அது இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன குக்கிங் காம்படிஷன் வைக்கணும்னு பிரியப்பட்டு குக் வித் குட்டீஸ்ன்ற கான்செப்ட்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதில் எல்லா பேரண்ட்டுமே அவ்வளோ ஒத்துழைப்போட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ஒரு பாரம்பரிய உணவே கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஃபுல்லாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்கூலில் ப்ரிமிசஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரெஸ்டாரண்ட் தோரணையில் அமைஞ்சிருச்சு. அதனால என்னோட பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட அன்பான வாட் டு சே ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் மை பேரண்ட்ஸ் டு டுக் திஸ் இனிஷியேட்டிவ். அது இல்லாமல் பசங்களுக்கு ஒன் டே கேன்டீன் சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் அண்ட் வாட் இஸ் அபவுட் பையிங் அண்ட் செல்லிங்ன்ற கான்செப்டில் பசங்களுக்கு ஒன் டே கேன்டீன் அண்ட் டாம் அண்ட் ஜெரின்ற கான்செப்ட் போச்சு. அதில் பசங்க டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வாட் டு சே அந்த கடல உருண்டை தென் ஜெல்லி வீட்டில் செஞ்ச ஜெல்லி, நான் ஆர்கானிக் ஜெல்லி சொல்கிறேன். நான் இது மாதிரி நிறைய 90s கிட்ஸோட ஒரு பேரண்ட் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட எல்லா தின்பண்டமும் கொடுத்துருந்தாங்க. தட் வாஸ் வெரி யூனிக் அந்த ஒன் டே கேன்டீனில். அது இல்லாமல் ஃபேன்சி ஃபெட்டுன்ற ஒரு கான்செப்ட் கேம் ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கும் டீச்சர்ஸ் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 4மே ரொம்ப வாட் இஸ் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு ஐ தேங்க் மை டீச்சர்ஸ், மை பேரண்ட்ஸ் அண்ட் ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ.